எப்பவும் சொல்றேன். இப்ப நம்ம எவ்வளவு போராடினாலும் ஐயா முருகன் சொல்றாரு, கல்வியாளர்கள் போராட வேண்டும், அரசாங்கம் நீட்ல போராடுறோம். அது எப்ப நம்ம பொது பட்டியலுக்கு போனாலும் கண்கரண்ட் பட்டியலுக்கு போனாலும் மாநிலத்தை கலந்து ஆலோசித்து ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்கிற நிலையில் நினைத்துக் கொண்டு நாம் அப்படி சோம்பி இருந்துவிடும், ஏமாந்து இருந்து விட்டோமே தவிர, இன்றைக்கு நீட் நம்ம 2 தடவை அவங்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும் கொள்கை தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பிச்சு. அதை விட விளக்கமாக நம்முடைய மாண்புமிகு நீதிபதி அவர்கள் தமிழ எல்லாம் போட்டு AK ராஜன் கமிட்டி போட்டு எல்லாம் அலசி ஆராய்ந்து நாமளும் 2 தடவை திருப்பி அனுப்பணும். ஆனால் என்ன ஆச்சு? நீட்டினுடைய தேர்வு இன்றைக்கு வரைக்கும் ரத்து செய்ய முடிந்ததா? அப்ப பொதுப்பட்டியல்ல போன உடனே என்ன நினைக்கிறாங்கன்னா, பொதுப்பட்டியல்ல உள்ள ஒரு பட்டியலில் இருக்கிற ஒரு பொருண்மையிலே 2 அரசாங்கம் சட்டங்கள் போட்டால் ஒன்றிய அரசு போடுகிற சட்டம் தான் செல்லுபடியாகும் என்கிற அந்த வரலாறு தான் இப்ப போய்கொண்டிருக்கிறது. ஆக இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நல்ல அழகாக 52 விழுக்காட்டை கடந்து அட்மின் நடந்து கொண்டிருக்கிற உயர்கல்வியிலே ரொம்ப சாதனைகள் புரிந்து வருகிற நம்மை அவர் சொன்னது மாதிரி குதிரையை கழுதையாக்காம கழுதையை குதிரையாக்காம குதிரையை கழுதையாக்கும் திட்டம் தான் இந்த தேசிய கல்விக் கொள்கை, இந்த பல்கலைக்கழக சட்ட திருத்த விதிகள், இது எல்லாமே